வணக்கம், நான் உங்கள் பழையார் மீனவன் அருண். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு பின்னாடி இருக்க லம்பாடிப்பட்ட கவுத்தி அலச சுரண்ட போகிறோம். அது எப்படி கவுத்தி அலச சுரண்டது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பராக இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நம்ம பழையார் மீனவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ இந்த போட்டு தான் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்போம். போட்டு இந்த போட்டு தான் கவுத்த போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கவுத்துறதுக்கு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினை கைட்டிடணும். இப்போ அதுதான் பசங்க செஞ்சிட்ருக்காங்க, இன்ஜினை கட்டிகிட்ருக்காங்க. பாருங்கள் மக்களே, இப்போ ஃபுல்லாக இப்படி இன்ஜினை அந்த அங்கே ஒரு போல்ட்டு, ஒரே ஒரு போல்ட்டு மட்டும் இருக்கும், ஒரு கிளிப்பு மாரி. அதை கட்டிட்டேன்னா இன்ஜின் தனியாக வந்துடும். தெரியுதா? இப்போ தெரிஞ்சுது, அந்த போல்ட்டை தான் கட்டணும். அந்த கல்ட்டை கட்டிட்டோன்னா நம்மளுக்கு தனியாக வந்துடும். அந்த பைப்பை மட்டும் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு தனியாக வந்துடும் இன்ஜினு. இப்போ பாருங்கள் மக்களே, இப்போ வந்து ஃபுல்லாக இன்ஜினை கட்டி எடுத்தாச்சு. இதோட தூக்க வேண்டியதான் இன்ஜினை. ஒரு 4 பேர் சேர்ந்தால் இந்த இன்ஜினை தூக்கிடலாம். இது வந்து கொஞ்சம், இந்த இன்ஜின் வந்து 7 ஹார்ஸ் பவர் இன்ஜின் தான் இந்த இன்ஜினு. இன்னும் இது வந்து கொஞ்சம் சின்ன லம்பாடி போட்டனால 7 ஹார்ஸ் பவர் இன்ஜினு. இன்னும் பெரிய போட்டுக்கெலாம் வந்து 17 அப்படி இருக்கும் ஹார்ஸ் பவர் இன்ஜினு. அதெல்லாம் கொஞ்சம் பவராக இருக்கும். அது இன்னும் வெயிட்டாக இருக்கும் இந்த இன்ஜினோட. இது கொஞ்சம் சின்ன இன்ஜினால வெயிட் கம்மியாக இருக்குது. 4 பேர் சேர்ந்து தூக்கிடலாம். அவ்வளோதான் மக்களே, இப்போ இன்ஜினை கட்டி தூக்கியாச்சு, அவ்வளோதான். இதோட வந்து போட்டை கவுத்துறது தான் வேலை. இப்போ பாருங்கள், ஒன்று மக்களே, நம்ம வந்து இன்ஜினை சேஃப்டியாக ஒரு இடத்த வச்சுட்டு அதுக்கு மேலே போய் போட்டை கவுத்த வேண்டியதான் நம்ம. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இன்ஜின் இப்படியே சேஃப்டியாக அது மண் மேலே வச்சுட்டு டயர் எடுத்து அது மேலே வச்சுட வேண்டியது தான். சேஃப்டியாக வச்சுட்டு இப்போ போய் போட்டை கவுத்த வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த 4 பேர் சேர்ந்து தான் இந்த போட்டை கவுத்த போகிறாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால போகல, அதனால் அவங்க 4 பேருமே கவுத்த போகிறாங்க போட்டை. போட்டில் டீசல்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஓரமாக எடுத்து வச்சா தான், இல்லை கவுத்தும் போது டீசல்லாம் அதுக்குள்ளே கடந்து ஊற்றிடும். பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக இப்போ போட்டை வந்து அந்தாண்ட 2 பேர், இந்தாண்ட 2 பேர் தூக்குனா போட்டு வந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்து அப்படியே போட்டு வந்து கவுரும். பாருங்கள் மக்களே, இப்போ பசங்க வந்து போட்டெல்லாம் தூக்க போகிறாங்க. போட்டை தூக்குன பிறகு அங்கே பாருங்கள் 2 பேர் அந்த நின்றுட்டாங்கன்னு அவங்க பஸ்லேயே சொன்னால் 2 பேர் தான் 4 பேர் தூக்க போகிறாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு பாருங்கள். நம்ம பசங்க வந்து போட்டை இப்போ பெரட்டியாச்சு. இப்போ அந்தண்டு இழுத்தனா போட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக கவுந்துரும். போட்டு கவுந்த பிறகு வந்து பாருங்கள் எப்படி அலச பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அவங்களை பார்த்தா தெரியும், ஃபுல்லாக அலசாக தான் பிடிச்சிருக்கு. இப்போ இவங்க 2 பேர் இழுக்கிறனால தான் போட்டு அந்த இதுக்கு வருது. நம்மளுக்கு ரொம்ப அப்படியே பொறுமையாக தான் இறக்கணும், இல்லைனா ரொம்ப விட்டால் போட்டு உடஞ்சிரும். அதனால் வந்து கொஞ்சம் மெதுவாக இறக்கணும். போட்டை இறக்குன பிறகு வந்து அந்த அலசியை போய் இதோட சுரண்ட வேண்டியது தான். பாருங்கள் எப்படி அலச பிடிச்சிருக்குன்னு. போட்டில் ஃபுல்லாகவே அலசை தான். இது இருந்தாலே நம்ம வலையில் வந்து மாட்டோம். வலையில் மாட்டும் போது வலை ரொம்ப இதில் மாட்டிச்சுன்னா பூரையாக போயிடும், நம்மளுக்கு ரொம்ப நஷ்டம் வரும். அதனால எப்போதுமே எந்த போட்டாக இருந்தாலும் சரி தான் நம்ம அலசியை சுரண்டிடுவாங்க. நம்ம தான் இப்போ நாங்கள் சுரண்டிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து அம்முகுத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது எங்கள்கிட்ட. அதுகிட்ட வந்து எங்கள்கிட்ட ஒரு அம்முகுத்தி, பெரிய அம்முகுத்தி எடுத்து ஒரு கத்தி, அது வந்து ஒரு பட்டை எடுத்து அம்முகுத்தி மாரி செஞ்சு அதை ஷார்ப்பாக்கி ஒரு பைப்பில் வச்சு அடிச்சிட்டோம். அது எல்லாமே அதுதான். அது எல்லாமே பெரிய போட்டுக்கு, ரொம்ப பெரிய போட்டுலாம் பார்த்துருப்பேங்க, அதுக்கும் அலச சொல்கிறவங்க. நான் பெரிய போட்டில் அந்தமாரி அலச சொன்னோமா, நான் அதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். எப்படி பெரிய போட்டில் அலச பிடிச்சி அதை வேலை பார்க்குறாங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், ஃபுல்லாக இப்போ சுரண்டி முடிச்சோன்னே நம்ம போட்டை அப்படியே நிமித்த வேண்டியது தான். ஃபுல்லாக சுரண்டி பிடிச்சிட்டோன்னா போட்டை நிமித்திடலாம். இது சுரண்டதுக்கே எப்படியும் 1 மணி நேரம் ஆகிடும். இதை நான் வீடியோவே எடுத்து கட் பண்ணி போட்டேன். ரொம்ப நேரம் எடுத்தனால கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் மக்களே, இதை ஃபுல்லாக சுரண்டி முடிச்சாச்சு. இதோட இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சுரண்டி முடிச்சாச்சு. இது வீடியோ வந்து ரொம்ப நேரம் வந்துச்சு. சரி, உங்களுக்கு எவ்வளோ ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ முடிச்சிருக்கேன். இதை பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக சுரண்டி முடிச்சாச்சு. இதோட போட்டை நிமித்த வேண்டியது தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அது வந்து ரொம்ப அழுக்காக இருக்கனால அப்படி தெரியுது. இது வந்து ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பாங்க எப்படி இருந்துச்சுன்னு போட்டில். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இதோட போட்டை நிமித்த போகிறோம், அதையும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் மக்களே, இப்போ வந்து ஒரு சைடாக இருந்தாலே போதும், போட்டை நிமித்திடலாம். இது பாருங்கள், இப்போ அவ்வளோதான் நிமித்தியாச்சு மக்களே. இதோட பொறுமையாக பிடிச்சி நிமித்த வேண்டியது. அவ்வளோதான் முடிச்சு நிமித்தியாச்சு போட்டை. இதோட என்ன பண்ணணும்னா, நம்ம இன்ஜினை ஃபஸ்ட்டு கைட்டணும்ல. ஃபஸ்ட்லேயே அந்த இன்ஜினை வந்து இப்போ மாட்டணும். இன்ஜினை தூக்கியாந்து மாட்டிட்டோன்னா நம்மளை வந்து போட்டை எடுத்துகிட்டு நம்ம அந்தாண்ட போயிடலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கொடியாமலத்தில் இருக்கோம். நம்ம பழையாறுலேருந்து வந்து கொடியாமலம் கரையில் தட்டி போட்டு போட்டை கவுத்தி தான் அங்கே அலச வரணும். இந்தாண்ட வந்து பாருங்கள், இப்போ நம்ம ஊர் வந்து அங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து கொடியாமலை நம்ம ஊர் பழையாருக்கும் பக்கத்து ஊர் தான் அந்த ஊருக்கு போய் தான் நாங்கள் போட்டை கவுத்தணும்.
இது வந்து நம்ம படிவா அந்த ஓரமாக அந்த படிவா இருக்கும், அந்த ஓரமாக தான் போய் கவுத்தணும். பாருங்கள் இதோட இன்ஜின் அங்கே பாருங்கள், இதோட இன்ஜினை மாட்டணும் தான். போட்டை திருப்பியாச்சு, இப்போ இன்ஜின் மாட்டணும். பாருங்கள் இதில் தான் இன்ஜின், இந்த இதில் தான் தாங்கிட்டே வரும் போட்டு. எம்மா இதாக இருந்தாலும் இந்த இதில் மட்டும்தான் அந்த இன்ஜின் தாங்கிட்டு இருக்கும். இது உடச்சிச்சுன்னா நம்மளுக்கு இன்ஜின் கடலில் உடச்சிட்டு விழுறது கூட வாய்ப்பு இருக்குது. நிறையா மாரி இந்தமாரி உடச்சிட்டு விழுந்துருக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்ஜினில் ஒரு கயிறு கொடுத்து அங்கே பின்னாடி கட்டி வச்சுருப்பாங்க சேஃப்டிக்கு. பாருங்க இப்போ இன்ஜினை தூக்கிட்டு போயிட்டாலே அதில் வச்சு இது பண்ணிட வேண்டியது தான். அப்படியே இன்ஜினை தூக்கிட்டு போய்ட்டு நம்ம அதில் வச்சால மாட்டி விட்டுற வேண்டியது தான் மக்களே. அப்படியே மாட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜின் வந்து அதில் மாட்டிக்கும், நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். பாருங்கள் கரெக்டாக அந்த இதில் வச்சு பொருந்தி அதில் வச்சிடணும் கரெக்டாக அந்த ஷேப்பு. அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, அந்த இதில் வச்சு கரெக்டாக வச்சு மாட்டணும். இப்போ என்னடா 2 பேர் தூக்குறேன்னு பார்ப்பங்க. அப்போ வந்து கொஞ்சம் போட்டு பக்கத்தில் வந்துடுச்சு, அதனால் வந்து 2 பேர் தூக்கிட்டு வராங்க. அதை தூக்கிட்டு வந்து மாட்டிட்டு, இது கொஞ்சம் சின்ன இன்ஜின், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன சின்ன இன்ஜின் தான் இது. அதை பாருங்கள் அந்த பைப்பு, அந்த கிளிப்பு தான், இந்த ஒரே ஒரு பைப்பு தான் இந்த இன்ஜினை தாங்குது. பாருங்கள் எப்படி அந்த ஒரே ஒரு பைப்பு மாட்டி விட்டோன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. இன்ஜினை மாட்டியாச்சு, வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். இந்த ஒரு பைப்பு தான் இந்த இன்ஜினை மாட்டுறதுக்கான ப்ராசஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் மக்களே. இப்போ ஃபுல்லாக இன்ஜினை போட்டை நம்ம வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்தாண்ட போகிறது தான் வேலை. வணக்கம் மக்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு எல்லா நண்பர்களும் வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம பழையார் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.